Hey traders, welcome all. Krishna here. ஸோ லாஸ்ட் டைம் நான் போஸ்ட் பண்ண வீடியோலேயே கிளியராக சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல இருந்து நம்ம லாங் சைடில் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குறைவு. ஸோ ஷார்ட் சைட் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஹை ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள், அதாவது ஃப்ரைடே மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன் நிஃப்டி வந்து நல்ல செல் ஆஃப் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒரு புல் பேக் கொடுச்சு. ஸோ அப்போயே நான் கிளியராக சொல்லியிருந்தேன் இட்ஸ் ஜஸ்ட் அ புல் பேக், ரியல் மூவ் ஆன் நெக்ஸ்ட் வீக், ப்ராபபிளி ஆன் டவுன் சைட்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மள நிறையா பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸ் பிஹேவியரை வச்சு நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆக போகுதா அப்படிங்கிறத நம்ம எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேபி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நிஃப்டியில் கூட உங்களுக்கு தோணலாம் ஏதோ அன்னைக்கு வந்து செல் ஆஃப் ஆனனால தான், ஃப்ரைடே வந்து செல் ஆஃப் ஆனனால தான் நான் வந்து இந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒரு ரெசிடென்ஸ் ஏரியாவில் இருக்குது, ஸோ பாசிபிளாக டவுன் சைடில் போகலாம் ஒரு யூ டர்ன் கொடுத்ததுனால அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் அப்படி கிடையாது கைஸ். ப்ரைஸ் பிஹேவியரை வச்சுமே அண்ட் ஓஏ டேட்டா வச்சுமே கண்டிப்பாக உங்களாலையும் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இது மட்டும் கிடையாது, நேச்சுரல் கேஸை பற்றியுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் கம்ப்ளீட்டாக. ஸோ இங்கே கூட பாருங்கள், இது வந்து ப்ரீமியம் சேனல். ஸோ கோர்ஸ் நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். ஸோ அதில் இருக்கிற மெம்பர்ஸுக்காக தான் இந்த சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் எடுக்கிற ட்ரேட்ஸை பற்றியுமே நான் நிறையாவே அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து நேச்சுரல் கேஸை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதில் ட்ரேட் எடுத்துகிட்டே இருந்தோம். ஸோ தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா அதில் ஸ்விங் ட்ரேடிங் வந்து நான் எடுத்திருந்தேன், ஹோல்டு பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ஸ்டாப் லாஸுங்கிறது எனக்கு ஈவினிங் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கூட அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாப் லாஸ் ஹிட், ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இன்ட்ராடேல பார்ப்பேன். ஸோ எகெயின் என்ட்ரி ஹியூமன் சொல்லியிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி. ஸோ நல்லாவே ப்ரைஸுமே அப் சைடில் நல்ல மூவ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் 365 நெக்ஸ்ட் டேக்கான டார்கெட்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படி சொன்னேன், எப்படி நம்ம வந்து ப்ரைஸ் மேலே தான் போக போகுதுங்கிறத அனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் கிடையாது காய்ஸ், தொடர்ந்து என்னோட சேனல் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அண்ட் நிஃப்டியை பற்றியுமே நிறையவே அப்டேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோங்கிறத பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நேச்சுரல் கேஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அதை வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி. ஸோ இன்னைக்கு கூட பாருங்கள், நேச்சுரல் கேஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகி தான் போயிட்டுருக்கு. ஃப்ரைடே நம்மளோட நேச்சுரல் கேஸ் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட நல்ல மூவ் கொடுத்துச்சு. ஸோ இன்றைக்குமே நல்ல மூவ் கொடுத்துருக்கு. ஸோ ப்ராபபிளி இன்றைக்கே அந்த டார்கெட் வந்து ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எப்படி அனலைஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இங்கே பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லாம் நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இது வந்து அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக, ஒரு கண்டினியூட்டி இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே கீப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஆல் டைம் ஹையில் நேச்சுரல் கேஸ் இந்த இடத்துல டச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கண்டினியூவாக இங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல அதிகப்படியாக கன்சோலேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்படி கன்சோலேட் ஆகும்போது நம்ம என்ன நினைப்போம், ஸோ ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கன்சோலேட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகலாம் அப்படின்னு தான் நான் நினைப்போம். கரெக்டாக? ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. ஏன்னா ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட் எப்படி இருக்குது, பியரிஷாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் வந்து கண்டினியூவாக செல் ஆஃப் ஆயிருக்கு. இது வந்து டிராஸ்டிக்கலாக செல் ஆஃப் ஆயிருக்கு. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன மூவ்மெண்ட் கிடையாது, இங்கே வந்து நல்ல பிக்கர் சைஸ்லேயே மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ப்ரைஸ் வந்து நல்லா கன்சோலேட் ஆயிடுச்சு. ஸோ என்னதான் கன்சோலேட் ஆகி மேலே போகிறதுக்கு பார்த்தாலுமே எகெயின் செல்லர் என்ன பண்ணுறான்னா செல் பண்ணி ப்ரைஸை கீழே இறக்க தான் பார்க்குறான். ஓகேயா? ஸோ கண்டினியூவாக இந்த மாதிரி பிகிரிஷாக இருக்கனால இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கண்டினியூவாக கன்சோலேட் ஆச்சு. ஸோ இதுலேயுமே ஒரு சில என்ட்ரிஸ் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், லாங் சைடில் நல்லாவே என்ட்ரி கொடுத்துச்சு. ஓகே, ஸோ இது வந்து டெய்லி கேண்டில். ஸோ டெய்லி கேண்டில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் நல்லா போயிருக்கு, எகெயின் இங்கே ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இங்கிருந்து பாருங்கள், நல்ல பையிங் பவரில் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லெவலில் டச் பண்ணவே இல்லை. ஸோ லாஸ்ட் தேர்ஸ்டே தான் அந்த லெவலில் வந்து டச் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதை மட்டும் டெய்லி கேண்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து 15 மினிட்கான டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம எப்படி இதில் ட்ரேட் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இந்த சேனல்லையே ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து நல்ல செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு என்ட்ரி எடுத்தோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே செல் ஆஃப் ஆன
அந்த ப்ரைஸ் பிஹேவியரை பாருங்க, இங்கே செல் ஆஃப் ஆன ப்ரைஸ் பிஹேவியரை பாருங்க, இங்கே செல் ஆஃப் ஆன ப்ரைஸ் பிஹேவியரை பாருங்க. ஸோ இதில் கிளியராக உங்களுக்கு தெரியுதா? அதாவது இங்கே இருந்த அந்த செல்லிங் பவர் வந்து இங்கே குறைஞ்சிருக்கு. ஓகேயா? ஸோ அதை காட்டிலும் இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு. பட் இங்கே ப்ரைஸ் எவ்வளோ தூரத்துக்கு மூவ் பிடிச்சோ, ஸோ அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு மேலே ஏறல, அப்படியே கன்சோலேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ப்ரைஸ் ட்ராவல் ஆகவே இல்லை இந்த ஜோனுக்கு மேலெலாம். பட் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ப்ரைஸ் செல் ஆஃப் ஆனாலுமே எகெயின் மேலே வர ட்ரை பண்ணியிருக்கு. கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடத்துல ப்ரைஸ் நல்லா பிரேக் பண்ணி கீழே போயிருக்கு. பட் என்னதான் கீழே போனாலுமே இங்கே இருந்ததுக்கான செல்லிங் ப்ரெஷர் இங்கே இல்லை. அண்ட் ப்ரைஸுமே இந்த இடத்துல சஸ்டைன் ஆகலை. ஏன் அப்படின்னா இது வந்து டிமாண்ட் ஏரியா. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணிடுச்சு, ப்ரைஸ் நல்லா மேலே போயிடுச்சு. ஸோ இங்கே மேலே போகும்போது தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன், ப்ரைஸ் வந்து எகெயின் மேலே போகிறதுக்கு நல்ல பாசிபிலிட்டியும் நம்ம லாங் ட்ரேட் எடுக்கலான்னு. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் எப்படி போயிருக்கு பாருங்க, கண்டினியூவாக மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ எப்படி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இது 365 போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு நான் சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்கள். 22 வந்து இவ்வளோ தான் ஹை போயிருக்கு. 25 வந்து அந்த ஹையை காட்டிலும் கீழே தான் ப்ரைஸ் க்ளோஸ் வச்சுருக்கு. 26 பாருங்கள், எகெயின் இங்கே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ 27 பாருங்க, அப்படியே கன்சல்வேட் ஆகி ஒரு செல் ஆஃப் ஆயிருக்கு. அண்ட் 27 என்ன பண்ணியிருக்கு, இந்த ஹையில் ட்ரை பண்ணியிருக்கு பிரேக் அவுட் பண்ண. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, அப்படியே கன்சல்வேட் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ 28 என்ன பண்ணியிருக்கு, நல்லா கன்சல்வேட் ஆச்சு, ஒரு டிப் கொடுத்துச்சு. ஓகேயா? ஸோ இங்கே இருந்த பையிங் பவர் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ இங்கிருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பையிங் ப்ரெஷரை வந்து அப்படியே ஹோல்டு பண்ணுறாங்க. பட் என்னதான் கீழே வந்தாலுமே மறுபடியுமே பையிங் பவர் வருது. ஓகே, ஸோ இது வந்து லாஸ்ட் 2 டேஸ்க்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, டே ஹை, ப்ரீவியஸ் டேவோட டே ஹை. ஸோ அதை கிளீனாக இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை கிளியர் பண்ணிடுச்சு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸையும் கிளியர் பண்ணிடுச்சு, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவையும் கிளியர் பண்ணிடுச்சு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் இது ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே தான் நான் சொல்லியிருந்தேன், ப்ரைஸ் வந்து கண்டினியூவாக மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி. ஸோ நல்லா நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுமே இல்லை அப்படின்னா ப்ரைஸ் வந்து சூப்பராக மேலே ஒன் சைட் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுக்கு மார்ஜினாக எந்த இடத்துல ஹையர் ஏரியாவில் ரெசிஸ்டன்ஸாக இருக்கோ அங்கே தான் ப்ரைஸ் வந்து போயிட்டு உங்களுக்கு யூ டர்ன் பண்ணுறதுக்கோ இல்லை கன்சாலிடேட் ஆகிறதுக்கோ பாசிபிள் அதிகம். பட் சின்ன சின்னதாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அதிகப்படியான மூவ் கொடுக்கும்போது அதை பெருசாக மைண்ட் பண்ணாது நேச்சுரல் கேஸ். ஓகே, நேச்சுரல் கேஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ கண்டினியூவாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்லி கேண்டில் கிட்டத்தட்ட ஒரு 6 days கன்சாலிடேட் ஆன இந்த ஜோனை வந்து கிளியராக பிரேக் பண்ணி ஹோல்டு பண்ணிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எங்கேயுமே ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ எங்கே இருக்குது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணலாம், மேபி இது புல்லிஷாக இருந்துச்சு, அந்த ப்ரைஸுமே ஹோல்டு பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கு நேச்சுரல் கேஸ். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டேக்கான ப்ரைஸ் மூவை அனலைஸ் பண்ணுறதுன்னு. ஸோ எப்பயுமே இதை வந்து நம்மளால் இப்படி அனலைஸ் பண்ணி எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரைஸ் செட்டப் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களுமே அனலைஸ் பண்ணி கரெக்டாக எடுக்கலாம். ஓகே, ஸோ நிஃப்டியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்குன்னு. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட்லாம் நான் அப்படியே கீப் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்குமே தெளிவாக புரியுங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ட்ரெண்ட் வந்து நமக்கு கண்டினியூவாக பீரிஷாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணியிருக்கு, கண்டினியூ ஒரு 3 months செல் ஆஃப் ஆனது ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி வந்ததுனால அதிகப்படியான பையிங் ப்ரெஷர் வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையுமே பிரேக் பண்ணி ஹோல்டு பண்ணிடுச்சு. ஸோ மறுபடியும் மேலே போய் மார்க்கெட் இந்த இடத்துல டச் பண்ணுறதுக்கு, அதாவது ஆல் டைம் ஹையை டச் பண்ணுறதுக்கு பாசிபிள் அதிகம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. ஓகே, மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வி ஷேப் ரெக்கவரியெல்லாம் இப்போ கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம மார்க்கெட் வந்து அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ நீங்கள் மேபி கோவிட் பேஜாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது கோவிட்க்கு அப்புறமா நீங்கள் ட்ரேடிங் வந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நடந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ ஏன்னா கோவிட்டுக்கு அப்புறமா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட் கொடுத்துருச்சு. ஸோ நம்ம மார்க்கெட்டுமே எக்ஸ்ட்ரீம் ஓவர் வேல்யூ ஜோனில் இருந்துச்சு இந்த இடத்துல இருக்கும்போது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் டிராஸ்டிக்கல் செல் ஆஃப் ஆச்சு. ஸோ உங்களுக்கு நிறையாவே கொஸ்டின்ஸ் தோணலாம்,
நெக்ஸ்ட் வீக், அதாவது இந்த வீக் கரெக்டாக. ஸோ இந்த வீக் வந்து ட்ரம்ப் வந்து டேரிஃப் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. ஸோ அதனால அதிகப்படியாக செல் ஆஃப் ஆகலாம், இல்லை வேறு ஏதாவது நியூஸ் பேசுனால செல் ஆஃப் ஆகலாம் அப்படின்லாம் தோணலாம். ஸோ அப்படிலாம் கிடையாது கைஸ். எப்பயுமே நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடும் ப்ரைஸ் எப்படி போக போகுதுன்னு. ஓகேயா. ஸோ ட்ரம்ப் வந்தது என்னமோ 25 தான் வந்தார் கரெக்டாக. பட் அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, நம்ம மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. பட் யூஎஸ் மார்க்கெட் லைஃப் டைம் ஹையில் இருந்துச்சு. ஸோ அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. ஓகே. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் குளோபல் மார்க்கெட் எல்லாமே நல்லா செல் ஆஃப் ஆயிடுச்சுன்னு. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே என்ன ஆயிடுச்சு, யூஎஸ் மார்க்கெட் அதிகப்படியாக செல் ஆஃப் ஆச்சு. ஸோ ரீசன் என்னன்னா ட்ரம்ப் வந்து டேரிஃப் ரிலேட்டடாக நெகட்டிவாக நியூஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு, அதனால தான். அண்ட் இன்றைக்குமே பாருங்கள் குளோபல் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன நினைப்போம், ஸோ யூஎஸ் மார்க்கெட்னால குளோபல் மார்க்கெட் டவுன் ஆச்சு, அதை ஃபாலோ பண்ணி நம்ம மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்குன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. ஓகே. 248 நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன் பாருங்க, அதாவது நம்மளோட பப்ளிக் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டேன் மெசேஜ். நிஃப்டி வந்து நல்ல செல் ஆஃப் ஆகிட்டு ஒரு ரெக்கவரி கொடுச்சு. ஸோ என்ன சொல்லிட்டேன், இட்ஸ் ஜஸ்ட் அ புல் பேக், ரியல் மூவ் ஆன் நெக்ஸ்ட் வீக், ப்ராபபிளி ஆன் டவுன் சைட். ஸோ இது எப்படி சொன்னேன், ஏன்னா நம்மளோட ட்ரெண்டுங்கிறது பீரிஷாக இருக்குது. ஓகே. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா பிரைமரி ட்ரெண்ட் என்னவோ அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த புல் பேக் நடக்கும்போது இந்த ட்ரெண்டை மட்டுமே நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கிளியராக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இங்கேருந்து நீங்கள் ட்ராவல் ஆகி வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும், இந்த ஜோனை வந்து நிஃப்டி என்னதான் பிரேக் பண்ணி மேலே போனாலுமே எகெயின் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வேணும். இந்த இடத்துல பையிங் பவர் வரணும், மறுபடியும் ப்ரைஸ் ஹோல்டு பண்ணணும், மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்கணும். ஸோ அப்படி எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணணும், ரெண்டுமே பீரிஷாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் ரேட் ட்ரேட் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் வந்து கிளியராக சொல்லியிருந்தேன், இந்த கேண்டில் இருக்கும்போது தான் நம்ம அனலைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடக்கலாம், இல்லை இங்கேருந்தே ப்ரைஸ் ரிவர்சல் ஆகி கீழே போகலான்னு சொல்லியிருந்தேன். பட் என்ன இருக்கு, ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, கண்டினியூவாக இந்த இடத்துல கன்சோலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு என்ன ஆக போகுது, நம்ம மார்க்கெட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த சப்போர்ட்டையுமே பிரேக் பண்ண போகுது. அண்ட் உங்களுக்கு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வரும்போது என்ன ஆயிடுச்சு, இங்கெல்லாம் சின்ன சின்ன சப்போர்ட் ஏரியா தான் இருக்குது. பட் என்ன ஆகலாம், ப்ரைஸ் இங்கே வந்து நல்ல ஒரு க்ளோஸ் வைக்கும்போது ப்ராபபிளி இந்த லெவலை வந்து டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது இந்த 22,500. ஓகே. ஸோ இது வந்து உடனே போய் டச் பண்ணுமா, கண்டிப்பாக கிடையாது. மேபி கேப் டவுன் ஆகலாம், அதுக்கப்புறம் இங்கே போகலாம், மேபி இப்படியே கன்சல்ட் ஆகலாம், இல்லை கண்டினியூவாக கூட செல்லிங் ப்ரெஷரில் வரலாம். பட் நமக்கு என்ன தெரியும், கீழே வர்றதுக்கான பாசிபிள் அதிகங்கிறது தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நடக்க போகிறது செகண்டரி. ஸோ பிரைமரியாக இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டோம்னா அடுத்து நடக்க போகிறத நம்ம அடுத்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப் கிடைக்கும் போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே. ஸோ கண்டிப்பாக எல்லாராலையும் முடியுங்க. நீங்கள் வந்து நல்லா மார்க்கெட்டில் சார்ட்டை வந்து நல்லா ரீட் பண்ணுறீங்க, அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் கேண்டில் மட்டும் கிடையாது, ப்ரைஸ் பிஹேவியர். ஓகே. ஸோ இந்த ப்ரைஸ் பிஹேவியர் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடும் மார்க்கெட் வந்து ஃப்யூச்சரில் எப்படி போக போகுதுங்கிறத. இதை வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து கிளியராக சொல்லிடும். ஓகே. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கேண்டில்ஸ்டிக்ஸை மட்டும்தான் நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபியூச்சர் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை முன்கூட்டியே சொல்கிறது இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் தான். இது வந்து தெளிவாக சொல்லிடும். அதை வந்து நான் ரொம்பவே நம்புகிறேன். அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேடுமே எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டினியூவாக என்னை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்கலாம் கம்மிங் டேஸில் நிஃப்டி எப்படி போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். தேங்க்யூ. பாய்.